முதல் ராஜன் மகராஜன் ராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் Pagari serpa, pama panida badama badama, panida nida badama, panida badama, pama ema, pama 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 gari. Tejasvaruban Yamanganadaran Tejasvaruban Yamanganadaran Tejasvaruban Yamanganadaran Trivadi Udaya
விட்டு மகிழ்ந்திடும் திருமணி உடையாள் சேவித்து மகிழ்ந்திடும் ராஜா மட்டில்லா உயர் மிகும் பட்டினத்தாரன்பில் கட்டி கலந்த கருணையரசே கட்டி கலந்த கருணையரசே மட்டிலா உயர் மிகும் பட்டினத்தாரன்பில் கட்டி கலந்த கருணையரசே தட்டி கழிக்காமல் நயனையான் கொண்டு கழிக்காமல் நயனையான் கொண்டு தட்டி கழிக்காமல் நயனையான் கொண்டு பட்டினி பிணி முப்பு பட்டாரென்றே பட்டினி பிணி மூக்கு பட்டாரென்றே பட்டினி பிணி முப்பு பட்டாரென்றே ஆளுராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் கொய்மலையார் மஞ்சள் நீராரோடி பண்ணை பயிர் வளர்க்கும் சோழமண்டல பெரியோர்களே, போரென்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூவனம், உலகெல்லாம் முறையினம் தத்துவம் என்ற வாலிப சிங்கங்களே, விரட்டி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மரத்தி வந்த மாதர்குல மாணிக்கங்களே, கற்றறிந்த பெரியோர்களே, அனைவருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு நாள் விவசாயி விவசாயி கடவுளின் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி
எத்தனையோ கட்சிகளில் எழுந்தபடி இருட்டிடல நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே தென்ன கொடி அதில் பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி பஞ்சம் இல்லையனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி குறிப்படி வேடுவனா ஒரு மாதிரி நாம் வந்து விட்டோம். ஆலோலம் சோய் இந்த ஓசைக்கு மாதிரி ஓசையை காணவில்லையே. அருமையான சாரீரம். என்னதான் சாரீரமா இருந்தாலும் இந்த பணிக்கு எப்படியா இருந்தாலும் தொல்லை பண்ணும். ஆனால் இன்னைக்கு யாருக்குமே தொல்லை பண்ணலை. அதுக்கு என்ன காரணம்னா அருமையான ஒலிபெருக்கி. ஆமாம், குதிரை நடந்தால் தான் ராவுத்தர் கொக்கா பறக்க முடியும். மேலே உட்காந்துருக்கிற ராவுத்தர் கொக்கா பறக்கணும்னா எப்படி பறக்கிறது? அப்போ குதிரை எந்த அளவுக்கு வேகமாக பறக்க ஓடணும். அருமையான ஒலிபெருக்கி மிக அருமையாக. இங்கே இல்லை எங்கே போட்டாலும் அண்ணனுக்கு விளம்பரம் தேவையில்லை. மிக அருமையாக ஒலிபெருக்கி அமைத்திருக்கிறார். அலேசனனுக்கு என்ன கொஞ்சம் வேலையும் கூட்டணும். ஆலோலம் சோ அருமையான குரல் வளம். பாலோடு கலந்த பழமுதும் தேனோடு கலந்த தெல்லமுதும் பாரலை குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்திலான் குறையாக பெற்றிருக்கும் என்று சந்தை கிழவில் ஆலோலம் பாடிக்கொண்டிருப்பதான் வள்ளி என்று நினைக்கிறேன். அவளுடைய குரலை வைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு நவரச நாடகம் போல் அல்லவா இருக்கிறது. நாடகம் தானே. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் இவளும் ஓரினும். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் இவளோ இவள் ஒரு நவரச மரகத மலமிடும் பூங்கொடி மழலை ஏதும் பைகிளி. மரகத மலமிடும் பூங்கொடி மழலை பேசும் பைங்கிளி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நெஞ்சில் தங்குதே நூறிடுமா. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து மான்மழை, ஒரு நகை கோலத்து தாமரை, கோடை காலத்து வான்மழை, கார்த்திகை திங்கள் தீபங்கள், கண்ணில் தோன்றும் கோலங்கள். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அறுசுவை நிரம்பிய பாழ்குடம், ஆடும் நடையே நாட்டியம்,
கைவரந்தவதன் கற்பத்தை விட்டானோ இவர்களுக்குள்ளே மறந்த சிவனாருக்கிய தெய்வ வடிவெடுத்த செயல்களையும் இவள்தானோ பந்தெழுப்பும் கையால் பரநெறித்த மந்தனை வந்தெழுப்பு கொண்ட மகராசி இவள்தானோ கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து விட்டு தீராமல் செம்மலர்வன் கைமலரால் செய்துவிட்ட பொற்பாவைகள் சம்பகவல்லி சரசவல்லி முருக்கன் அமிர்தவல்லி ஆரவல்லி சூரவல்லி நீலவல்லி கற்பகவல்லி சோலைவல்லி மரகதவல்லி சண்முகவல்லி ஆனந்தவல்லி கற்பூரவல்லி மாரவல்லி மரகதவல்லி ஐடூரவல்லி கோமதவல்லி புஷ்பராகவல்லி இப்படி எத்தனை வள்ளி இருந்தாலும் என்றுமே இளவை விடாத இனிய வள்ளி 100 வள்ளி சந்திச்சதுக்கப்புறம் தான் பேட்டி கொடுக்கணும். இது வரைக்கும் 94 போட்டாச்சு. ஒரு 6 சந்திச்சதுக்கப்புறம் தான் பேட்டி கொடுக்குறது. எல்லாம் பேரெல்லாம் வரிசையெல்லாம் எழுதி வச்சிருக்கு. ஓஹோ, வள்ளியினுடைய அழகை இப்படி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? எல்லா கற்களும் மாணிக்க கற்கள் ஆகிவிடுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இடல் செல்லும் சுவையாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இடல் செல்லும் சுவையாகுமா? கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கம் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கனி ஆக்கம் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுடன் கல் நல்லவா வண்ண கல் நல்லவா இல்லை என்று சொல்றமில் இடையல்லவா மின்னல் இணையல்லவா? கம்பன் கண்ட சீதையுந்தன் தாயல்லவா காளிதாசன் ககுந்தலையும் தேயல்லவா? கண்பன் கண்ட சீடை உண்டல் தாயல்லவா காளிதாச தகுந்தலையும் சேயல்லவா? அம்பிகாவதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி என்றும் நீயே கதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கட்டிப்பாளம் கனகொலை பொற்கடகம் தட்டுச்சரியை சரியாக்கி கிடந்தவள் கைவளைகள் செய்ய குடிப்பவளம் சுமணிகிறது போல் கைவரலை கேட்ட ரத்னக்கள் வந்துட்டு துள்ளி குதித்தாடி சோ 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 என்ற குரலிசைத்தன் உள்ள கிளப்பியதை உயர்த்து விட்டாள். அப்படி என்கிற காரணத்திற்காக பிரமணி குட்டி சிறையில் நினைத்தேன். அன்று என்னை தட்டி கேட்க முடியாத பிரமதேவன் காதல் என்கிற கடுஞ்சிறையில் என்னை தள்ள வேண்டும் என்ற திட்டமிட்டை இந்த மகையை படைத்திருக்கிறார். மஞ்சோலை கிளிதானோ
மாண்டானு விப்பந்துப்பு கோயிலும் நீதானு மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ விப்பந்துப்பு கோயிலும் நீதானு இவள் ஆவாரம் பூதானோ நடை தேதானோ சலங்கைகள் தரும் இந்த தேதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ விப்பந்துப்பு கோயிலும் நீதானோ மாண்டோலி கிளிதானோ மாண்டானோ வெப்பொண்டோ கோயிலும் நீதானோ இவளாவாரம் கூடானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தருதானோ மாண்டோலி கிளிதானோ மாண்டானோ வெப்பொண்டோ கோயிலும் நீதானோ அழகோ தேவதையும் மின்னல் ஒளிகள் கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையும் அங்கம் ஒரு தந்த குடமழகில் மங்கை ஒரு கங்கை நதி உலகில் பஞ்சம் முதல்வன் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே வருவாள் மகிழ் கண்ணாவிய பண்பாடிடும் வெண்ணோதும் சென்றாவரையே மேலாடை மாங்கனி அசைந்தானவே மாண்டோலி கிளிதானோ மாண்டானோ வெப்பொண்டோ கோயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேதானோ சலங்கைகள் தருமே தேதானோ மாண்டோலி கிளிதானோ மாண்டானோ வெப்பொண்டோ கோயிலும் நீதானோ சாரீர நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு தான் யோசனை பண்றேன். என்ன எப்படியா இருந்தாலும் பனைக்கு அடைக்கும். என்ன நாடத்து போய் 10 நாள் ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு அடப்பு அடைக்குமே அப்படின்னு எதிர்பார்த்தோம். நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப அருமையா வச்சிருந்தாங்க. இங்கு அக்காவுக்கு மிருதங்க வாசிக்கும் அருமை தம்பி மோகன்தாஸ் அவர்களுக்கு இங்கே தாள வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் நாடக அமைப்பான இன்பச்செல்வம் மன்னார்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். வெறும் நாடக அமைப்பாளராக இருந்தா அன்பளிப்பு தர மாட்டாரு, ரசிகர். அதனால அப்படி பாட்டியை போடுவாங்க. அவர் கலைஞனுக்கு ஒரு கலைஞன் அன்பளிப்பு கொடுக்குறங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பக்கத்து வாரமானது கமதாய் என்ன மாமா தெரியாம கேக்குறீங்க? நீங்க மாமாங்கிறது எனக்கு தெரியும். எந்த மாமா சொல்றீங்க நீங்க? நம்பிராஜன் மாமாங்கிறது. நம்பிராஜன் மாமா இல்ல, நான் நம்பிராஜன் மயன். என்ன தலையில பூரா கொட்டி போச்சு? கொட்டலங்க, வயசான திரும்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா?
வளர்ச்சி இல்லாம போயிருச்சு. இல்ல இல்ல மூளை வளர்ச்சி நல்லா தான் இருக்கு. முடி வளர்ச்சி முருகனுக்கு காணிக்க கொடுத்துட்டேன் மாமா. என்ன மாமா? மனுஷன் இருந்து சாதிக்காத மசுரு இருந்தா சாதிக்க போகுது. அது விட்டு மாமா, அதான் மாமா. அதனால அது தேவையில்லை நீங்க நினைக்கிறீங்க. அது நமக்கு தேவையில்லை, டிவைட் பண்ணிட்டேன். சரி இருக்கட்டும். தலைக்கு மேல உங்களுக்கு 1000 பிரச்சனை. 1000 பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை தான். என்ன யாருன்னு இப்ப தெரியும்? பரவாயில்ல. உங்களை பார்த்தா யாரும் தெரியல எனக்கு. தெரியல. ஆனா பசுபதி பாசம் பண்றது 30 நெத்தில ஓட்டுறீங்க. அப்ப வெந்நீர் அணிந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேக்குறீங்க? என்ன காரணம்? நீங்க ஏன் வெந்நீர் அணியவில்லை? நான் அணிஞ்சிருந்தேன், கரைஞ்சு ஊத்திருச்சு. வெள்ளிமலையில இருந்து வரேன், பேர் கந்தவேடன். அப்படியா? வள்ளின்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அது என் அந்த பிள்ளைய தங்கச்சி. கல்யாணம் பண்ண அது என் தங்கச்சி. தங்கச்சியா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்கன்னா நீயே இவ்வளவு கேவலமா இருக்கிய, உன் இல்ல தங்கச்சி. அந்த பிள்ளை கூட பிறந்தது யாருமே கிடையாது. அப்படி நாங்க தான் கொண்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவ கூட பிறந்தது அக்கா ஒண்ணு இருக்கு. அந்த பிள்ளை ஏன் முண்டாட்டி மூத்தது? இல்லங்க, உங்களுக்கு எப்படி கொண்டாடி தங்கச்சி? இந்த பிள்ளைக்கு மூத்தது ஒண்ணு இருக்குதியா? இந்த புள்ள ஒத்த புள்ள தானே, காட்டுக்குள்ள நடந்து தூக்கிட்டு வந்தா. உங்களுக்கு கதை அதுக்கு பின்னாடி தான் தெரியும். ஓஹோ. வேட்டைக்கு போகும்போது ஒரு பிள்ளைய ஆட்டையை போட்டு வந்தீங்கல்ல? ஆட்டையே போடல, யாருமே இல்லாம கிடைச்சி பள்ளதுக்குள்ள கொண்டாந்து வளர்க்குறான். அதான் யாருமே இல்லாம குழந்தை வருமா? வராது. அப்பா அம்மா இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. அவங்க யாரும் தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியாம தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஏதோ பிள்ளை எரிஞ்சு தூக்கிட்டு இருந்தா. ஏதோ பிள்ளை எப்படியா இருக்கான்? வளர்க்குறான். ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் இணைந்து அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய அவங்க பெத்து அங்க அப்பா எனக்கு தெரியாது. பிள்ளைய திருடிட்டு வந்துட்டீங்க. பிள்ளைய திருடல, அவங்க பிள்ளை போட்டுட்டு போயிட்டாங்க. திருடுறதுன்னா என்ன அர்த்தம்? தொப்புளு கூட இந்த இது கூட அறுத்து விடாம விட்டாங்க. தெரியாம எடுக்கிற பேர் தான் திருடுறது. தெரிஞ்ச இடத்தா பேர் திருட்டா? இல்லங்க, அவங்களுக்கு புள்ள வேணும்னா தொப்புள் அறுத்து சுத்தம் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே சுத்தம் பண்ணல. புள்ள ரத்தக்காரோட இருந்துச்சு கூட. இல்லைங்கய்யா, நான் உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னா, தெரியாம செய்யறது பூரா திருட்டு தானே? சரி, அதை நியாயப்படுத்த விரும்பல. நான் நியாயப்படுத்தல, நான் நியாயப்படுத்த விரும்பலன்ட்டு. சரி நடந்து போச்சு. இப்ப வள்ளி புருஷன் யாரும் தெரியுமா? வள்ளிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல, ஆனா புருஷன் இருப்பார்ல? கல்யாணம் ஆனதாங்க புருஷன். இல்லங்க, கல்யாணம் ஆகாட்டியும் புருஷன் இருப்பாரா இருக்க மாட்டாரா? எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பார். இருப்பார்ல? இருப்பார். இதுக்கு மேலதான் பிறப்பாரா? ஜாடியை படைச்ச ஆண்டவன் அப்பவே ஒரு மூடியை படைச்சிருவார். அதான் அந்த வள்ளியோட புருஷன் தான் நான். தாலி கட்டாத புருஷன். தாலி கட்டாத புருஷன் என்ன புருஷன்? கள்ள புருஷன். நல்லதே வாயில வராதையா? இல்லங்க, நீங்க கேட்டுக்கே. தாலி கட்டாத புருஷன் வருங்கால புருஷன். வருங்கால புருஷன். தாலி கட்டாத புருஷன் கள்ள புருஷன் கிடையாது, எதிர்கால புருஷன். சரி. அப்ப வள்ளிக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வேறவா? பரவாயில்ல, பேசிக்கிட்டாங்க. என்ன தொடர்பு? ஒரு நல்ல கள்ள தொடர்பு இல்லையா? மனதளவில் 2 பேரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். மனதளவில்? ஓ, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க 2 பேரும். உள்ளம் 2 3 நம் உருவம் தானே 2 உயிரோவியமே கண்ணே நீயும் நானும் 1 உள்ளம் 2 3 நம் உருவம் தானே. ஐயா ஐயா, அப்படியே பாடிக்கிட்டு சைச்சா உள்ள விடுறியனே. அந்த உள்ளம் 2 ஒன்றாக இருக்கிறது, உருவம் தான் பிரிந்திருக்கிறது. பிரிந்திருக்கிறது. பழைய பாட்டுலாம் இப்ப விக்கிறது இல்ல. பழைய பாட்டுலாம் இப்ப விக்கிறது இல்ல. இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? பாடுதான், அதேதான். அவ்வளவுதான். பண்ணி இல்லாத மார்கழியா, இல்லாத மன்னவனா, என்ன சொரிப்படையா, இனிப்பில்லாத முக்கணியா, இசையில்லாத முத்தமிழா, பணி இல்லாத கார்த்திகையா, எங்கள் திராவிட பொன்னாடி. இல்ல, அதுக்குதான் வாசிச்ச பாரு. ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கலைஞனுக்கு பன்முகத்திறமை இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க, அடுத்து மிருதங்கம் கிடைக்கல, கிடைச்சுனா வாசிச்சிருவீங்க. நம்ம உருட்டு விட்டு வாசிப்பேன். சரி வெள்ள மச்சி தான் வாசிக்கிறேன், அவன் உருட்டு விட்டே வாசிப்பேன். சரி, நீங்க வந்துட்டீங்க, அதிகப்படுத்திட்டீங்க. வந்ததுக்கு எப்படியா அந்த வள்ளிங்கிற பிள்ளை என்னோட கல்யாணம் தாக்கல விடுங்க. அள்ளி கொண்ட முடிச்சு அரை காசு மொட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கி வைக்கும் நேரத்திலே பட்டு மண்ண சிட்டு படகு தூரை விட்டு பார்த்ததும் யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்த்ததும் யாரையடி அண்ணன் நடை போட்டு
பாடுவேன், நீ ரெண்டும் ஆடுவீங்களா? நான் பாடுறதுக்காக அந்த பெண்ணா ஆட வேண்டும், அதை நான் பார்த்து ரசிக்க வேண்டும்னு. கூட சேர்ந்து நீங்க ஆடுறீங்க, அப்ப நான் பாட மாட்டேன். இல்ல பாடுங்க, நான் ஆடுறேன், பாடுங்க. பலதப்பு குறமான்களே, மன்மரை கண்டிரோ நீங்களே. பாட்டு கோமல விஷயம் தப்பி எந்தனுக்கு கெடலப்பியே, தப்பி எந்தனுக்கு கெடலப்பியே, சுத்தமய கதந்திட்டத்தை வலை தப்பி குறமான்களே ஒரு மான்மரை காணிரோ நீங்களே. மலை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம், மலை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம், மத யானை போல நிக்காதீங்க ஆம்பளை சிங்கம், மலை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். கதையை முறைப்படி இது வரைக்கும் சரியா போயிட்டு இருக்கு. முடிகிற நேரம் இந்த நேரம் அந்த பொண்ணு இந்த முடிய போகுதா? விடுகிற நேரத்துல அது நல்லா விடியணும் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு வம்பளுக்குது. தவறான வார்த்தை உச்சரிக்க கூடாது. தவறான வார்த்தையா? இது கைகலப்பாகிற மாதிரி தெரியுது எனக்கு. தப்பு தவறோன்னு சொல்லுங்க. இது அரங்கமா அந்தரங்கமா? அரங்கம். அரங்கம். அரங்கம்னா இது ஒரு சபை. ஆமா. இந்த சபையில இதுக்கு முன்னாடி என்னை பாத்திருக்கியா, பேசிருக்கியா? பார்த்தது இல்லையே. எதுவுமே இல்ல. இல்ல இல்ல. ஒரே ஒரு நாள் கருவக்காட்டுக்குள்ள முழுசா கேளியா? ஒரே வேகமா சொல்லுங்க, பதறுது. கருவக்காட்டுக்குள்ள விறகு பெருசா. ஐயா கருவக்காட்டுக்குள்ள ஐயா முள்ளு குத்தாதா? என்னையா பேசுற நீ? அதுக்குள்ள விறகு வெட்டி பொண்டாட்டி அடிக்க போறேன் மச்சான். ஆடி பாடி வரவேற்ற உங்களுக்கு நெஞ்சான நன்றிகள். இடத்துக்கு பொறுப்பான தலை வெள்ளியே உங்களுக்காக ஒரு போடு போட்டுக்கிறேங்க. யாரு கூட? நான் 5 நாளைக்கு வீட்டுல நாடகம் இல்லாம இருக்கிறேன். சரி சரி. பொம்பளை பிள்ளை நினைப்பு வந்துகிட்டே இருக்கு, அதனால ஒரு போடு போட்டுக்கிறேன். சரி சரி. ஆமா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணம் குடி விழுங்க சின்னம்மா ஆரியமா வந்திருக்கிறேன். மிருதகாரருக்கு வெட்டுது. உங்களுக்கு அந்த ராசி இல்ல போல இருக்கு. எனக்கு அந்த ராசி இல்ல. கட்ட புள்ள குட்ட புள்ள நான் ஆடவே இல்ல. அம்மா தங்கச்சி நீ வாமா. நீங்க ஆடுறது இந்த உலகம் ஏற்கல. நீ வாமா தங்கச்சி. நாடக உலகமே அதை வெறுக்குது. வெறுக்குது. அழைத்து வாருங்கள் வெள்ளினாகி. உனக்கு நான் வாய கொடுத்து கூட்டியாதே பாரு புதுக்கோட்டையில. அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? அது நானா கூப்பிட்டு கொடுத்தே பாரு. இருந்தோ உதிரி இல்லாம தவிக்கிறேன், தந்தமே உன்னை எண்ணித்தார் கதையா தவிக்கிறேன், தந்தைக்கு துடிக்கிறேன். என்னதான் உறவிருந்தாலும் உன்னதான் நினைக்கிறேன், இருந்தோ உசுறு இல்லாம என்னவோ இருக்கிறேன், தங்கமே உன்னை எண்ணித்தானே தவியா தவிக்கிறேன், தண்ணிக்குள் குடிக்கிற மீன தரையில் இழுக்கிறேன்.
எப்படி வாசிக்கிறா பண்ற மாங்கனே ஆத்தி விழுந்து விழுந்து வாசிக்கிறானப்பா. அண்ணே உனக்காகத்தானே. ஐயோ இங்க என்ன நடந்துச்சு? குடி இப்படியே கெடுத்துருச்சு. அண்ணா கிடாம இருக்கு வேற. ஏவல இங்க வாவல. என்ன விஷயமா என்னப்பா? இந்த நேரத்துல ஆத்திரத்தை பாருங்க. என்னனே வேடூர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காங்க? மான் தேடி வந்திருக்கா. அண்ணே மான் பிடிக்க வந்திருக்கா. மான் குட்டியை பிடிக்க வந்திருக்க. சரி இங்க என்னமோ தொடர்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? யார்கிட்ட பேசிக்கிட்டு நல்ல தொடர்பு ஏய் அப்படின்னு அவர் சொன்னார். எவர் சொன்னாரு? அவர் சொன்னாரா நீங்க சொன்னீங்களா? இவரு தவளை தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். நீயா வாயை கொடுத்து வா இங்க இரு. நீ எனக்கு அண்ணன் தானே? தொடர்பு இருக்குதா? என்ன தொடர்பு இருக்குன்னு கேக்குறேன். யாருக்கு தொடர்பு இருக்கு? ஏய் அண்ணேன்னு பார்க்க மாட்டேன், அடிச்சே போட்டுருவேன் பாத்துக்க. வாயில வந்ததுல வசனம் பேசிக்கிட்டு நீ நல்லா விளக்கி. முதல்ல இந்த இடத்துக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? நல்லா விளக்கி. அவர் மான்குட்டியை தேடி வந்தா இருக்கு நீங்க சொல்லுவீங்களா? அவர் சொன்னதுக்கு தலையாடிக்கு நிக்கிறீங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு போத்தலாம்ல. யார் எப்படி போனா இருக்கு? நீங்க வாயில வந்தாலும் வசனம் பேசிக்கலாம். வருக வருக விடுவரே தேனும் தெரியுமாவும் பாலும் கருமின் சாரும் உயர் தமிழ் வாணியது நின்று கோலளவு கொண்ட குறிஞ்சிக்கு வருகை. ஏய் அந்த பிள்ளைங்க பிள்ளைய கூட்டு போனா அந்த பிள்ளையவே காண வீட்டுல தேடிட்டு இருக்காங்க. அதுதான் எரும மாடு கூப்பிடுறது பின்னாடி போய்கிட்டு இருக்க. அந்த பிள்ளைய காணோம் தேடிட்டு இருக்காங்க. இப்ப என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன், கூறுங்கள் பார்க்கலாம். மரியாதை நீ போயிரு. ஆனா நீ போற இங்க பாரு பாப்பா, நீயும் போறா பாரு. எப்ப பண்ணு அகிலும் சந்தனமும் வளவொளிர வளங்கொழிக்க புண்ணையும் கோங்கும் தலை தோங்கி மனம் பரப்ப பாக்கும் தேக்கும் பசுமையுடன் நிலநிறுத்த தென்னை வாழையும் திறனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமையை இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநாடன் மகளே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியனும் ஐவை இலக்கணத்துடைய சந்தமளவானில் சரகடித்து பறக்கும் குறிஞ்சி குற்றமணியின் குலக்கூடிய வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பெண்ணரசு வெள்ளிமாதை வந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுனரே வாருங்கள் விடுவரே. அருமையான வரவேற்பு. நானும் எத்தனோடத்திற்கு போயிருக்கிறேன், எத்தனையோ பேரை சந்தித்தும் இருக்கிறேன். எங்குமே காணாத ஒரு அருமையான இனிமையான வரவேற்பு தங்களிடத்தில் கண்டேன். தங்களின் வரவேற்புக்கு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்த வேடன், தாயின் பேர் பந்த வேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனி வேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான்களை உருவாக்கியதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டது மறைந்து கொண்டது. மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்கள் அன்னார் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார். அனுமதி கேட்டு பிறகு பிடிக்கலாம் என்றார். தலைவியான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்தறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மான்கு தான் என்பதை உணர்ந்து, மான்குட்டிங்கிறது ஒரு பக்கம் வழக்கு இருந்தாலும் நம்ம 2 பேத்துக்குள்ள தொடர்பு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா? வருத்தப்பட்டீங்களே. தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் சந்தித்து பேச முடியுமா? அப்படின்னா ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கலாம். இந்த என்னென்ன நமக்குள்ள தொடர்பு இருக்குங்கிறத நான் உங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேன். தொடர்புங்கிற வார்த்தையை உடனே நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டீங்கனால தான் கோவப்படுறீங்க. நீங்கள் என்ன நாடு? தொண்டை நாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு சேர்ந்த ஒரு நாடு இருக்குல்ல, அது என்ன நாடு? சோழ நாடு தான். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, 4 நாடு சேர்ந்த நாடு தமிழ்நாடு. சரி, நீங்க தமிழ்நாடு, நான் தமிழ்நாடுங்கிறீங்க. தமிழ்நாடு. சரி, ஒரு தொடர்பாச்சா? நாட்டுல தொடர்பு. பேசுகின்ற மொழி தாய்மொழி தமிழ். நான் ஒரு தமிழே, நீங்க தமிழச்சி. என்னாச்சு? தமிழச்சி. அப்ப 2 தொடர்பாச்சா? இந்த தமிழ்நாடு எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்தியாக்குள்ள இருக்கு. சரி, நான் ஒரு இந்தியன், நீங்க இந்திய பெண்ணு தான். 3 தொடர்பாச்சா? இந்த இந்தியா எதுக்குள்ள இருக்குன்னா ஆசியா கண்டத்துக்குள்ள இருக்கு. சரி, நானும் அந்த கட்டத்துல தான் நிக்கிறேன். நீங்க கண்டத்துல தான் நிக்கிறேன். நமக்குள்ள 4 தொடர்பாச்சா? நான் ஒரு கலைஞன், நீங்க நான் ஒரு கலைஞி தான். கண்டத்துல அப்ப 5 தொடர்பாச்சா? அப்ப ஒரு தொடர்பு இருந்தா 2 தொடர்பு இருந்தாவே அதுவே நல்ல தொடர்பு தான். சரி, நமக்குள்ள 5 தொடர்பு இருக்கு. இதுல நீங்க உங்க அண்ணன்ட்ட அவர் தொடர்பு இருக்குன்னு சொன்னா நீ வந்து எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நமக்குள்ள தொடர்பு இருக்கா இல்லையா? நான் அவர்கிட்ட தானே கேட்டேன். என்ன நிறுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட கேக்குறீங்க? உங்களை நிறுத்தி வச்சிருக்கேன். தொடர்புங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சு இனம் இனத்தை காக்கும், வேலி பயிரை காக்கும். உங்க மாதிரி தமிழர்கள்ங்கிற ஒற்றுமை இருக்குன்னு நீங்க எங்க சொல்றீங்க? அவ்வளவு ஒற்றுமை இங்க இருக்கா? முதல்ல எங்க இல்லங்கிறீங்க? தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கான்னு கேக்குறேன். எங்க இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சொந்த பந்தத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கா? எங்க மனுஷருக்கு மனுஷன் போத ஒற்றுமை இருக்கா? எங்க சிலவற்றை பேசக்கூடாது, பலவற்றை தான் எப்பவும் பேசணும். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி சிலவற்றை பேசுறீங்க. எங்காவது ஏதாவது ஒரு தவறு நடக்கும்,
அதுக்காக ஆசிரியர் பூரா தவறு பண்றாங்கன்னு பேசக்கூடாது. அது எல்லாரும் சொல்ல முடியாது. எங்காவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காவல்துறையில ஒரு தவறு நடக்கும், அதனால காவல்துறை பூரா தவறுன்னு சொல்ல எல்லாரும் தப்பானவங்க சொல்ல முடியாது. எங்காவது ஏதாவது ஒரு பெண்ணு தவறு பண்ணும், அதனால பெண் வர்க்கமே தவறுன்னு பேசக்கூடாது. முடியாது. எங்காவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆண் மகன் தவறு பண்ணுவான், அதனால ஆண்கள் பூராமே தவறானு பேசக்கூடாது. எங்காவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கலைஞர் ஒரு தவறு பண்ணுவான். இப்ப நீங்க தமிழர் அப்படிங்கிற தொடர்புல இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இல்ல, எப்பவுமே பல இறங்குறத தான் பார்க்கணும். இப்போ ஒற்றுமை இருக்கிறனால தான் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு இவ்வளவு ஒற்றுமையா இருந்து எந்த சத்தம் இல்லாம அமைதியா இதை நடத்திட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இருக்க வேண்டிய இடத்துல ஒற்றுமை இருக்கும். இங்க இவ்வளவு அமைதியா இருக்கனால ஒற்றுமையா இருக்கு. யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணா ஒற்றுமை கிளஞ்சிரும். அதனால மானுக்குள்ள அடையாளத்தை சொல்றேன், நல்லா சொல்லுங்க, கவனமா கேட்டு நல்லா சொல்லிருங்க. எப்படிப்பட்ட மான்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கொலை தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். வந்தேன் மானொன்றை கண்டேன், அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன். ஆசை வடிவமானது, அன்பு உருவமானது, ஆசை வடிவமானது, அன்பே உருவமானது, அகங்கார குணத்தாலே மறைவானது. வந்தேன் மானொன்றை கண்டேன், அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன். இலக்கணம் கொஞ்சம் பண்பு கட்ட தன்மையிலே அதன் குணம். பாசம் என்ற சொல்லுக்கது இலக்கணம், இலக்கணம் கொண்ட பண்பு கட்ட தன்மையிலே அதன் குணம். நேர்மை தவறாதது, நீதி குறையாதது, நேர்மை தவறாதது, நீதி குறையாதது, அகங்கார குணத்தாலே மறைவானது. வந்தே மானொன்றை கண்டேன், அன்புடன் தாவென்று கேட்கிறேன். கழுகு மலைக்கு சொந்தக்காரன் நானம்மா, நாலு கவிகள் புகழ் கந்த வேடன் தானம்மா. கழுகு மலைக்கு சொந்தக்காரனானம்மா, நானம்மா. கவிய மூலம் கந்த வேணும் தானம்மா. ஆனை மறைக்காமலே இதை தருவாயம்மா, ஆனை மறைக்காமலே இதை தருவாயம்மா. இதை மறைக்காமலே, இதை மறைக்காமலே, அதை மூடாமலே, அதை மூடாமலே, கட்டி போடாமலே, கட்டி 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 போடாமலே தருவாயம்மா. நல்ல எதிர்காலம் நமக்காக உருவாகலாம். வந்தே மானொன்றை கண்டேன், அன்புடன் தாவென்று கேட்கிறேன். ஆகவே மானுக்குள்ள பெருமை எல்லாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மனமிறங்கி இந்த இனத்தவர் சொன்னீங்க பத்தியலா, ஒருவேளை உங்களுக்கு அந்த இனப்பற்று இருந்தா, ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே இனம், மனித இனம். விலங்கினம்ங்கிற தனி, பறவை இனம்ங்கிற தனி, நீர் நில வாழ்வன இனம்ங்கிற தனி. நம்மளாம் என்ன இனம்? மனித இனம்ங்கிறதுனால ஒன்றுபட்டு வாங்க. கேட்டு வந்ததெல்லாம் நியாயமான விஷயம் தான். பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம் கொடுக்குறாங்க? கலைமாமணி, சரி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இதெல்லாம் எது கொடுக்குறாங்க? அப்புறம் கலை சுடர்மணி, கலை வளர்மணி, கலை இளமணி, இது போல பட்டம் கொடுக்குறாங்கல்ல. ஆனா யாருக்காவது மனிதன்கிற பட்டம் தர சொல்லுங்க பாப்போம். யாரும் கொடுக்க முடியாது. ஏன்? யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். ஏற்கனவே வாழ்ந்தவருக்கு கொடுக்கலாம். மனிதனா வாழ்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேணா கொடுக்கலாம். இந்த உலகத்தில் மனிதன்கிற பட்டம் வாங்குறதா ரொம்ப கடினம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி, கலை சுடர்மணி, கலைமாமணி எல்லாம் விலைமாமணி, அது பிரச்சனை இல்லைங்க. மனிதன்கிற பட்டம் எப்ப வாங்க முடியும்னா மனிதாபிமானத்தோடு இருந்தா மட்டும்தான். மனிதன் மனிதனா நான் பாருங்க, மனிதாபிமானம் இருக்கிறனாலதான் இந்த மான்குட்டி நல்லா அழகா வசதியா வாய்ப்பா இருக்க வேண்டிய குட்டி இப்படி காட்டிலையும் மெட்லையும் பஸ்தத்திலையும் மான்குட்டி எந்த ஊர்லயாவது வசதி வாய்ப்பா இருக்கணும்னு ஆசைப்படுமா? ஏன் குட்டி வசதியா இருந்து அது எப்படிங்க வசதியா இருந்ததுங்கிறீங்க? வீட்டுல பிறந்து வீட்டிலேயே வளர்ந்து வீட்டிலேயே இருந்தா அதுக்கு காட்டை பத்தி தெரியாது. சரி, ஆனா இது காட்டுல பிறந்து மறுபடியும் வீட்டுல வளர்ந்தது. காட்டுல பிறந்து வீட்டுல வளர்ந்தது. இப்ப மறுபடியும் காட்டுக்கு வந்துருச்சு. அப்ப வீட்டுல சுகமா வளர்ந்தத இப்படி காட்டுல கொண்டு வந்து கஷ்டப்படுத்துறாங்களே. ஏங்க ஏற்கனவே காட்டுல இருந்து வீட்டுக்கு போய் மறுபடியும் தானே காட்டுக்கு வந்திருக்கு. இப்ப ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய மனைவி யாருன்னா சீதாதேவி. சரி, இந்த சீதாதேவியே இலங்கேஸ்வரன் யாரு?
ராமணேஸ்வரன் ஈஸ்வரப்பட்ட வாங்கினவன் கைலாயமே அப்படி ஒரு அசைஞ்சான் சாமகானம் இசைத்து. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கலைஞர், மீட்டக்கூடிய வல்லமை அவர்கிட்ட அதிகம் இருந்தது. வீணை கொடியுடைய வேந்தன். அந்த இலங்கேஸ்வரன் சீதாதேவியை இங்க இருந்து இலங்கைக்கு ஏன் தெரியுமா கொண்டு போனாரு? தன் மகள் இப்படி காட்டுக்குள்ள கஷ்டப்படுறாளே, கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா சீதை எங்க பிறந்ததுன்னா, அது அந்த அம்மா பிறந்ததே இலங்கை தான். இந்த இலங்கையில குழந்தை பிறக்கும் பொழுது சீதை பிறக்க இலங்கை அழிய அப்படின்னு ஒரு அசரீரி சொன்னோன்னு, நாம் அழிந்தாலும் நாடு அழியக்கூடாது, நாட்டு மக்களுக்கு எந்த சேதம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பேழையில வச்சு அந்த குழந்தைய பேழையில வச்சு பேழையை ஓடுற தண்ணியில கர்ணனை எப்படி விட்டாங்களோ அது மாதிரி இந்த அம்மா விட்டாங்க. இந்த தண்ணி ஓடத்துல விட்டாங்க, தண்ணியில ஓடத்துல பேழையில வச்சு தண்ணியில அந்த பேழை வந்து மணல்ல மூழ்கி எங்கேயா மிதிலையில மூழ்கிறது. தங்க கலப்பை ஊட்டி ஜனக மன்னன் வந்து உழுகும் பொழுது அந்த உழுகின்ற கொழுமுகத்தில் உதிக்கின்ற கதிரின் ஒளி போலே, என்னடா சூரியன் மேலதானே இருக்கும், கீழே இருக்குதே, அந்த பெட்டியை திறக்கும் பொழுது சூரிய ஒளி நேரடியா கண்ணில் பாஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் உழுகின்ற கொழுமுகத்தில் உதிக்கின்ற கதிரின் ஒளி போலே. அங்கிருந்து சீதாதேவி எடுத்தாங்க. சீதை எது கொண்டு போனாரு? தாமக கஷ்டப்படக்கூடாதே, அது வீட்டுல சோபா வளர்ந்து காட்டுல கஷ்டப்படுதேங்கிறதுக்காக இலங்கேஸ்வரன் தூக்கிட்டு போனாரு. ஆனா நிறைய பேர் சீதை மேல ஆசைப்பட்டு தான் இலங்கேஸ்வரன் தூக்கிட்டு போனாரு. ஆசைப்பட்டிருந்தாதான் கொண்டே ஆச்சிருப்பானே. என்னது இவ்வளவெல்லாம் ஒரு வல்லமையை பெற்றவன் ஏன் அங்க போய் அந்த பிள்ளைகிட்ட பேசி சமாதானம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளைய சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? பொம்பளை பிள்ளைய பேசி கல்லும் காரிங்கிற ஏங்க பெண்ணு தானே ஒரு அதாவது 18 வயசு 19 வயசு வரைக்கும் ஒரு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி பார்த்து பார்த்து வளர்த்து அந்த பிள்ளைக்கு நகை வேணுமா, புத்தகம் வேணுமா, தாவணி வேணுமா, சேலை வேணுமா, என்ன தேவையோ பார்த்து பார்த்து வளர்க்குற அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு 4 நாள் தெருவு முக்குள்ள நின்றுட்டு வருதேன் பல்ல காமிச்சானு ஓடி போயிருது இல்ல? அதுதான் அம்புடு தருதல. அப்பா வேணாம், அம்மா வேணாம், அண்ணன் வேணாம், தருதலையா? ஆமா. அப்ப ஓடிச்சு, அது தருதலதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அந்த பொம்பளை பிள்ளைய கவிழ்க்கிறதுக்கு 19 வருஷமா அவன் காத்திருக்கான் இல்ல 20 வருஷமா அந்த பெத்தவங்க 20 வருஷம் வளர்த்தவங்களை மறந்துட்டு தானே 20 நொடி பொழுதுல ஓடி போயிருது. பிள்ளைக்கு என்ன துணி வேணும், என்ன நகை வேணும், என்ன அதை படிக்க வைக்கணும், அப்ப அது போல அவர் நினைச்சிருந்தா அந்த அம்மா மனசை கரைச்சிருக்கலாம்னு சொல்றீங்க. என்ன சாப்பாடு வேணும், அது என்ன விரும்பி சாப்பிடும், இவ்வளவுலாம் செய்யற பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு பார்க்க தெரியாதா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்ப ஏன் ஓடுறாங்க? அதுதான் சொல்றேன்ல, தரதல அதுக்கு போனதெல்லாம் சரிதான். ஆனா இங்க சீதை மனசுல எப்பொழுதுமே ராமன் தான் இருந்தாரு. அதனாலதான் அந்த அம்மா ராவணன் நினைக்க முடியல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கத்துல பார்த்தா அந்த அம்மா மகமரம் வருது, அதனால காப்பாத்தணும்னு கூட்டி போனாரு. இந்த மான்குட்டியை காப்பாத்தணும்னு நீங்க வந்திருக்கீங்க. ராவணேஸ்வரன் இதுல பார்த்தா ஏங்க கட்டி போட்டிருக்கீங்க இல்ல கவுத்து போட்டியான்னு கேக்குறீங்களே? கட்டி போடாமலே அதை மறைக்காமலே மூடி மறைக்காமலே தருவாயம்மா. நான் திருடுறாள் நினைச்சீங்களா? ஒரு பொருள் இங்க வந்துருச்சுன்னா தெரியாம மறைச்சு வச்சுக்கோ, கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாள் நினைச்சீங்களா? கட்டுங்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேங்க. எதாவது தெரியுமா கட்டணும்? கண்ணை கட்டணும். எதுக்காக? தீயவற்றை பார்க்க கூடாது. காதை கட்டணும். கெட்ட வார்த்தைகளை கேட்க கூடாது. ஆமா, ஒருத்தர் கெடு புத்தி சொல்றாங்கன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும், அது உள்ள தங்க வைக்க கூடாது. சரி, அப்ப காதை கட்டணும். மூக்க கட்டணும். மூக்க எப்ப கட்டுவாங்க? நாற்றமான வாடைகள் வரும் பொழுது மூக்க புத்திக்கணும். ஆஹா, நல்லா இருக்கேன்னு நினைச்சோம்னு வச்சுங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப வாயை கட்டணும். வாயை எப்ப கட்டுவாங்க? வாய் எப்ப கட்டுவாங்கன்னா அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, தீய சொல்லக்கூடாதுங்கிறக்கா வாய் வார்த்தையை கட்டி பேசுவாங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் வந்துட்டு நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது காய் இருக்க பழம் இருக்கும் போது காய் யாராவது சாப்பிடுவாங்களா? எப்படி சாப்பிட விரும்புவாங்க? அதுதான் யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன விளக்கம் சொல்ல வரேன்னா, இவளெல்லாம் பேசியாச்சு. காட்டுக்குள்ள இந்த குட்டி இருக்க கூடாது, இந்த குட்டி இருக்க கூடாது. நான் ஒண்ணு கேக்குறேன், காட்டுக்குள்ள ஏப்பா அப்ப நிக்க கூடாதா? கூப்பிட்டாரு என்ன எப்பப்பா நீங்க கூப்பிடுறீங்க? வாடு கூட்டி தலைக்கல ஓடுறா, நான் சந்தேகப்படுறாங்க கூப்பிடலாம். நீங்க எப்படி வாங்க ஐயா, வேடுவரே சிரிக்காதீங்க நீங்க வேற காலங்கத்தால. மான்குட்டி அவர் இங்கதான் இருக்குங்கிறார். அந்த மான்குட்டியை கொடுத்துட்டா போயிருவாரு. ஆனா மான்குட்டியை எங்க அண்ணனும் பார்க்கல, தோழி பிள்ளையும் பார்க்கல, நானும் பார்க்கல. இப்ப நீங்க என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மான்குட்டி இங்க இருக்கு பார்க்கல, பார்க்கல, தோழி பார்க்கல. நாங்க 3 பேருமே இந்த இடத்துல மான்குட்டியை பார்க்கல. ஒருவேளை நீங்க வேற இடத்துல இதுக்கு பார்த்த மான்குட்டி இங்க இருக்க ஞாபகத்துல வந்து தெரியுங்களா? பார்க்காதது உங்களுடைய தவறு. அப்படி சொல்லாதீங்க. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பொழுதுல உங்க மான்குட்டி இங்க வரல. நான் தானே விட்டதே. ஒருவேளை நீங்க வேற இடத்துல விட்டுட்டு இந்த இடம் தான் ஞாபகத்துல இருந்தீங்கன்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நான் ஏங்க இடம் தெரியாதாளா நானு? ஏங்க அப்படித்தாங்க இப்ப நிக்கிறீங்க. நான் பார்க்காத இடமே கிடையாது. ஏங்க இப்ப பாருங்களே, ஒரு சில இடங்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தது போல ஞாபகம் இருக்கும். இப்ப ஒரு மனிதர்களே பார்ப்போம், அவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டோம்.
பழகுனது மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். ஒரு சில பேரை முத பார்ப்போம், அவங்கள பார்த்தாலே நமக்கு வெறுப்பும் கோவமும் என்னமோ எதிரியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம். அதுபோல ஒருவேளை நீங்க வேற இடத்துல மான்குட்டியை பார்த்து இந்த இடம் தான் நினைச்சுக்கிட்டு தேடி வந்தீங்கன்னா, எல்லா இடமும் நான் பார்த்துட்டேன். எந்தெந்த இடம் பார்த்துருக்கீங்க? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, உங்க நாடு, தொண்டை நாடு, எல்லா நாடும் சுத்திட்டீங்க. என் கால் படாத இடமே கிடையாது. கடைசி இடம் பாக்கி இல்ல. வைக்க வேண்டிய இடம் உங்க இடத்துல மட்டும்தான். இந்த இடத்துல தான் நின்னுக்கிட்டு இருக்கிறீங்களே. உள்ள போக கூடாது. உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. ஒரே ஒரு நாள் ஆம்பளைய யாருமே உள்ள போக கூடாது. அப்புறம் ஆம்பளை யாரும் இந்த இடத்துக்குள்ள போக கூடாது. பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் காவல் பார்ப்போம். உங்க அண்ணன் உள்ள இருக்காரு, ஆம்பளையா இல்ல வேற? அது எங்க வீட்டு ஆம்பளை இங்க இருக்கலாம், வேற ஆம்பளை ஆளுங்க இங்க வரக்கூடாது. ஏங்க உங்க வீட்டு ஆம்பளைய வேற, அப்புறம் வெளிய ஆம்பளைய வேறனா? ஆமா, ஆம்பளையில ரெண்டு பேரும். ஏங்க இவர் எங்க அண்ணங்க, எங்க அண்ணனுக்கு அடுத்த ஆம்பளைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க ஏன் அடுத்தவங்க நினைக்கிறீங்க? நமக்குள்ளதான் தொடர்பு இருக்குல்ல, 5 தொடர்பு. அப்ப எங்க அண்ணே சரி, அப்ப நீங்க மூத்த அண்ணனை வச்சுக்கவா? உங்கள நீங்க அண்ணனை வச்சுட்டாலும் சரி, தம்பி வச்சுட்டாலும் சரி. என்ன அப்படி சொல்றீங்க? இப்ப எனக்கு 7 அண்ணங்க இருக்காங்க. உங்க அண்ணன் ஆம்பளை தானே, நான் ஆம்பளை தானே சொல்லிட்டீங்கல்ல. மூத்த அண்ணங்கிற இடத்துல கொண்டு உங்களை வைக்கலாமா? நீங்க அண்ணனே சொல்லுங்க, அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. இல்ல எதுக்கு சந்தேகம் வராது? இப்ப 2 பேரும் உள்ள போனோம்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிப்பா அப்படின்னே மக்கள் நினைக்கட்டும். அப்பா சந்தோஷப்பா, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். வேடுவரே செய்தியை அறிவிச்சிடலாம். சொல்லிருங்க. அழகேசனுக்கு அழகேசன் பழனியம்மாள் தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, இப்பதான் பிறந்திருக்கு சொல்லியிருக்காங்க. நாடகம் ஆரம்பிக்கும் போது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. பெரிய வேண்டுதல், எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆமா ஆமா, ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும். அப்பா 6ஆவது ஆமா ஆறுமுகனே பிறந்திருக்காரு. பள்ளிதர்மன் நாடகத்தில் அவர் வாசிச்சுட்டு இருக்காரு. இங்க குழந்தை பிறந்திருக்காரு. இந்த ஊரை மறக்க முடியாது, மக்களையும் மறக்க முடியாது. பிரம்ம முகூர்த்தத்துல ஆமா நல்ல நேரத்துல குழந்தை பிறந்திருக்கு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா, அவ்வளவு ஒரு இது எதிர்பார்ப்பு. இது எத்தனையோ பேருக்கு இந்த இது. எனக்கெல்லாம் பயம் வேற, பயம் என்னென்னமோ எல்லாம் பேசிட்டு இருந்தோம். தீபாவளிக்கு முதல் நாள், அண்ணே மறுபடியும் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் கொண்டே வளர்த்துக்கிறேன், என்னட்ட கொடுங்கண்ணே, சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு. சத்தியமா உங்களுக்கே தரணும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பகவானா பார்த்து இறைவன் என்ன சாமி ஒருத்தர் சொன்னாதான் புரியும். பாதாள கருப்பு காப்பாத்தணும், நல்லபடியா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். சூப்பர் தெரியும், அதான் தெரியும். ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, சிவகுமாரா உன் மலர் பாதம் மரமேனே. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, சிவகுமாரா உன் மலர் பாதம் மரமேனே. ஒரு நாளும் திருக்கோவில் வருவேனே. ஒரு நாளும் திருக்கோயில் வருவேனே. தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான், தாயாகி தமிழ் தொழுத வளர்த்த என்னை. தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான், தாயாகி தமிழ் தொழுத வளர்த்த என்னை. ஒரு கோடி கவி பாடி உன்னை போற்றுதே முருகா. துயர் மாட்டுவே. பல
வருவேனே. தூதும் வல தோலை வல்தோறும் வல தோலை மருதாசலம் வல்துள்ளை நான் காண வழிகாட்டுவாய். கண்டூதும் வல தோலை மருதாசலம் வல்துள்ளை நான் காண வழிகாட்டுவாய். தன்னூதும் தமக்கோலம் விருந்தாகுமே தருகிற ஞானப்பால் இருந்தாகுமே. தருகின்ற ஞானம் பால் விருந்தாகுமே ஒரு நாளும் திருக்கோவில் வருவேனே சிவகுமராவும் மலர்பானம் மரமேனே ஒரு நாளும் திருக்கோவில் வருவே. ஏன் அதை சொல்றேன்னா முருகனை குலக்கடவுளாக வச்சிருக்கிற நீங்க பொய் சொல்லக்கூடாது, நான் போய் பேசுறேங்கிறீங்களா? அந்த கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. ஏங்க நான் கெட்ட பேர் வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லைங்க. பொய் சொல்லணுங்கிற எண்ணமும் கிடையாது. இதுவரையும் உங்க மான் குட்டிங்க இல்லைங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. வேற இடத்துல இருக்கும் போய் தேடி பாருங்கன்னு தான் சொன்னேன். வேணுங்கிற பொருள் இருக்குங்க, அந்த பொருளை கேட்டா நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். ஏங்க நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம். தேனு தினமா அவருக்கு எவ்வளவு வேணும்னாலும் கேட்டாலே எங்க அப்பா கிட்ட சொல்லி கூட, அப்பா இந்த மாதிரி வேடுவர் வந்தாரு, வந்தவருக்கு தேனு வேணுமா தினமா வேணுமா கொஞ்சம் கொடுத்து அனுப்புவான்னு சொல்லலாம். புறாவுக்காக தசையை கொடுத்தவர் இருக்காரு, மயிலுக்காக போர்வையை கொடுத்தவர் இருக்காரு, முல்லை கொடிக்காக தேரை கொடுத்தவர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கொடுத்த இடத்துல இருக்கும் பொழுது ஒருவேளை உங்க மான்குட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வேடுவரை இந்தாங்க உங்க மான்குட்டியை கொண்டுகிட்டு போகணும் கொடுத்துட்டு வேடுவருக்காக வள்ளிப்புள்ள மான்குட்டியவே கையில பிடிச்சி குடிச்சுப்பாங்கிற பேர் எனக்கு வரணுங்கிற எண்ணம் எனக்காக இருக்காதா? கொடுக்குற கை மேல இருக்கும், வாங்குற கை எப்பொழுதும் தாழ்ந்து இருக்கும். நான் தாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீங்க மேல உங்க கை இருக்கணும், உயர்ந்திருக்கணும். கை தாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்ட்ட இருந்து நான் வாங்காம போக மாட்டேன். அதுதாங்க இருந்த பொருளா இருந்தா உடனே புடிச்சு கொடுத்துருவேன். நீங்க இருக்கிற பொருள்னு தேடுறதுனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் வேட்டைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மன்னாதி மன்னர்கள்லாம் வேட்டைக்கு போவாங்களாம். பாண்டு மன்னர் போனாராம், பரிசத்து மன்னர் போனாராம், பாண்டவர்கள் போனாலாம். இவ்வளவு பேர் வேட்டைக்கு போய் யாருமே வேட்டைக்கு போனோங்கிற பேர்ல வெற்றியோட மன நிம்மதியோட வரல. அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க மான்குட்டி தேடி வந்திருக்கேன்னு சொல்றீங்க. குழி வெட்டுவாங்க, விளவரிப்பாங்க, சிலை விற்பாங்க, அம்பைவாங்க, சிலைமான் வைத்து கூட மான் பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு எதுவுமே பொருள் இல்லாம மான்குட்டியை பிடிக்கலன்னு வந்திருக்கிறீங்க. தன்னை போல் இந்த உலகமே தெரிந்தாலும் என்னை தவிர வேற யாரையுமே நம்பாத செத்த தள்ளி உணர்ந்தமாகவே நானே அப்படி நீங்க உங்களை நம்புற மானா இருந்தா அந்த மான்குட்டி உங்களை பார்த்தவங்க பின்னாடியே வந்திருக்கணுமே. பின்னாடிதான் வருது. எப்படி இப்ப வராம இருக்கு? என் பின்னாடி தான் வருது. இப்ப நான் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஆள் பின்னாடி வர்றது கணக்கு இல்ல, மனசு பின்னாடி வரணும். அதுதாங்க கணவன் நடந்து போறாருன்னா போறாரு, மனைவி பின்னாடி நடந்து போறது இல்ல, இந்த மனைவியுடைய எண்ணம் பூரா கணவன் பின்னாடி இருக்கணும். நியாயமான விஷயம் தாங்க. கணவன் சொல்றோம். இந்த கணவன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கண் அவன். இந்த உலகத்தை இதுவரை நான் நேரடியா பார்த்தேன், இனி உன் மூலமாகத்தான் பார்ப்பேன். கண் அவன், அவன் கண் மூலமா தான் அந்த உலகத்தை பார்க்குமா. அவன் வெளியில போயிட்டு வந்து ஏப்பா ஒரு உலகத்துல பிடிப்பா, இந்த உலகத்தை யார் மூலமா பாக்குதான்? ஆம்பளதான் வெளியில சுத்தி பார்த்து கண்ணவன் கண்ணவன் கணவன். அப்ப எது பின்னாடி போகணும்? ஆள் போறது பின்னாடி போயிடல, மனசு பின்னாடி போகணும். அந்த குட்டியை பின்னாடி தான் வந்து. நீங்க சொல்றதெல்லாம் நியாயமான விஷயம் தான். இப்ப கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாருன்னா வரும்பொழுதே ஒரு விஷயம் நினைச்சிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பொண்டாட்டி இன்னைக்கு சாம்பார் வச்சிருந்தா நல்லா இருக்குமே சாப்பிடலாமே நினைச்சாருன்னா அங்க பாத்திரத்துல சாம்பார் இருக்கணும். அதுதான் கணவனுக்கு ஏற்ற மனைவி, மனைவிக்கு ஏற்ற கணவன்னு ஒற்றுமையா வாழ்ந்தது. அதனாலதான் வள்ளுவனுக்கு ஏற்ற வாசகியா வாழ்ந்தாங்க. இறக்க போற நேரத்துல கூட சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மான்குட்டிங்க எப்படி 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 அப்ப அழகே ஆதி கருடவனே, ஆதி கருடவனே, நீல வெகுவண்ணா, நீல வெகுவண்ணா, நீல வெகுவண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே. அந்த உலகளந்த மாயவனே 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 இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார், எடுவரு ஏதேதோ பேசி பார்க்கிறார். இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறார், ஏதேதோ பேசி பார்க்கிறார், எடுவரு ஏதேதோ பேசி இல்லாத மானுக்காக இல்லாத மானுக்காக இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார், எடுவரு ஏதேதோ பேசி பார்க்கிறார். திருவன சோலையிலே மாடுகிறது வந்திடுவார், திருவன சோலையிலே
தேடிடுங்க வேடுவரை வேறுவன தேடிடுங்க பாதகத்தி பெத்த புள்ள பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க மான கையோடு கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க மான கையோடு கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க மான கையோடு கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க மான கையோட கூட்டி வாருங்க அம்மா அடியால மரம் மரத்து மேல உச்சிக்கிற அம்மா அடியால மரம் மரத்து மேல உச்சிக்கிற ஒத்த கிளி நின்னாலும் கத்தும் பாரு முருகன் பேரு கண்டா வர சொல்லுங்க ஆன கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க மான கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க மான கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க மான கையோட கூட்டி வாருங்க ஊரெல்லாம் கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா குடும்பத்தில ஒருத்தனப்பா நம்ம குடும்பத்தில ஒருத்தனப்பா எங்க குலம் காக்கும் முருகனப்பா கண்டா வர சொல்லுங்க மான கையோட கூட்டி வாருங்க 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 கந்தனுக்கு தின விதச்சு கண்டனுக்கு திரை விதச்சு இந்த ராசாத்திய காவல் வச்சு இந்த ராசாத்திய காவல் வச்சு ஏமையனே இந்த கருவாய அந்த வேட்டை ஏய் யாரு கருவாய் பாடப்பு அவர் அம்பூச்சிக்கார குத்தி கிழிச்சு போவார் வாய இந்த கருவாச்சி காத்தகாவ இந்த கருவாய வந்த வேட்டை காத்தகாவ இப்படி பொம்பளை பிள்ளை எகுத்து பேசுற கருவாச்சி கருவாய ஏப்பா கதிகலங்க போகுதுங்க தடடா 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 தன்னானே தடனா 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 தன்னாலே தங்க மயில் வாகனே தன்னானே நானே பழனி மலை வேலவனா தில்லேலேலோ தங்க மயில் வாகனா தன்னாலே
2 மான் குட்டி கொடுத்தாரு மாமான்னு சொன்னார் அவரு. 2 மான் குட்டி கொடுக்கும் பொழுதே ஒரு மான் குட்டி மட்டும் வாங்கிட்டு இன்னொரு மான் குட்டி வாங்கல நீங்களே. அதுதான் ஏற்கனவே ஒரு மான் குட்டி இருக்குல்ல, அப்புறம் ஏன் மான் குட்டி தேடிட்டு இருக்கீங்க? இந்த குட்டி பருவம், அப்படி பருவம் ஜோடியோட சேர வேண்டிய பருவம். அது காட்டுக்குள்ள இருக்குல்ல, அதுக்கு ஜோடி தெரியாதா? இந்த பருவத்துல அத உருவம் ஆகலன்னு வச்சுங்களேன், உருவம் மாறிக்கும். ஏங்க அது காட்டுக்குள்ள இருக்குதுங்க, அதுக்கேத்த ஜோடி அதுக்கு தேடிக்க தெரியாதா? யாருக்கு சரி? மான் குட்டி காட்டுக்குள்ள இருக்கு. இந்த குட்டிகிட்ட உள்ள இதுக்கு ஆண் குட்டி வந்து ஏன்ட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஆண்குட்டியோட வேணாலும் சேரும் அப்படின்னா அதை விட்டுறலாம். அப்படி இல்ல, இது தனக்குன்னு தனியா ஒரு பாணி வச்சு அந்த பாணி வழியா நியாயமா போகணுங்கிற குட்டி. ஏங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மான் குட்டி அப்படி எங்கேயாச்சும் இருக்கு? தமிழ்ல தான் சொல்றேன். தமிழ்ல தான் நீங்க சொல்றீங்க, வேற என்ன ஹிந்தில சொன்னாதான் இனிமேல் உங்களுக்கு புரியும். இப்ப மிருகங்கள் எல்லாம் அப்படியே வாழுது, பூரா ஹிந்திக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா, அதனால இப்ப இனிமேல் இருக்க ஹிந்தில சொன்னாதான் உங்களுக்கு புரியும் போல இருக்கு. மான்குட்டின்னு நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படிதான் இருக்காங்களோ? மான்குட்டிக்கு எத்தனை கால்? 4 கால். என் குட்டிக்கு 8 கால். ஐயோ நல்லா தான் இருந்தாப்புல இந்த மனுஷன், இங்க வந்துதான் இவருக்கு இப்படி ஆயிருச்சு. எல்லா குட்டிக்கும் 4 கால், என் குட்டிக்கு 8 கால். எப்படி 8 கால்? ஒண்ணுக்குள்ள எத்தனை கால் இருக்கு? என்னங்க ஒண்ணுக்குள்ள எத்தனை கால் இருக்கு? என்ன ஒண்ணுக்குள்ள எத்தனை கால் இருக்கு? ஒண்ணுக்குள்ள எத்தனை கால் இருக்கு? ஒண்ணுக்குள்ள எத்தனை கால் இருக்கு சொல்லுங்க. ஒண்ணுக்குள்ள 4 கால் இருக்கு. சரி, ஒண்ணுக்குள்ள எப்படி 4 கால் இருக்கும்? ஆமா 4 கால் தானே ஒண்ணு. 4 கால் சேர்ந்தாதானங்க ஒண்ணு. என்ன நான் என்னமோ தப்பா சொல்ற மாதிரி? நீங்க சரியா தான் சொல்றீங்க. என்ன எனக்கே குழம்பு. நீங்க எழுக்கிற எழுத பார்த்தா வீரம் தண்ணன் சொன்ன மாதிரி, மாமா சொன்ன மாதிரி எங்கள்கிட்டவா? சரி கேட்டு 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 இல்ல கேளுமா, நீ கேளுமா. இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, இவ்வளவு விவரமா எனக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? மான் குட்டிக்கு அங்க லட்சணம் தெரியுமா? காயாத கானகத்தே இந்துலாவும் காயாத கானகத்தே நின்றுலாவும் நின்றுலாவும் நற்காரிகையே ததனானும் மேயாத மான் புள்ளிவே மாதம்மான் மேயாத மான் புள்ளிமே வாதமா மேயாத மான் மேயாத மான் புள்ளிமே மாதமான் மேயாத மான் புள்மே வாதமா மேயாத மான் மேவும் காணழிந்து நறுசந்தனமும் புணுகும் கமழும் நறுசந்தனமும் புணுகும் கமழும் கடவங்கள துணங்கு படர்ந்து மேயாதமும் மேவும் காணகமடைந்த சந்தனமும் புணுகுங்குமமும் சந்தனமும் புணுகுங்குமமும் மேயாத 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 மான் ஒரு நமது மேயல் தெரியமான குணமதுதா தாவிதின ஒரு நமது மேயல் தெரியமான குணமது மேயாதமா
இது தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் வர கண்டதுண்டோ மாண்டர கண்டதுண்டோ பத்து போல் போன நல்மேனி போன நல்மேனி புலங்கிட பொழுதழகிய மான் வர கண்டதுண்டோ 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 என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? ஒரு பொம்பளை ஆம்பளை தேடி வந்தாதான் அந்த பொம்பளைக்கு பெருமை. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, பொம்பளை பிள்ளை வந்து ஆம்பளை தேடி அலைஞ்சா அது நல்லா இருக்காது. பொம்பளை பிள்ளையை தேடி வந்தா திருமணம் முடிக்க வேண்டும் நீங்க காரணத்துக்காக பொம்பளை பிள்ளையை தேடி வந்தா சரி, என்ன தேடி வந்தீங்க? எப்ப கல்யாணம் பண்ணணும்? எப்ப போய் கல்யாணம் பண்ணி சட்டை முட்டு பண்ணுங்க, நாங்க பார்க்கணும். அண்ணே பண்ணுங்க, நாங்க பார்க்கணும். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை நேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனுடன் சேதி சொல்லடி, உன்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏறடி, வேலனில்லாமல் போக ஏறடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏறடி, வேலனில்லாமல் போக ஏறடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை தேரும் நான் பார்க்க சொல்லடி. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் ஆழை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே, வேலன பூமியில் பிறந்த பின்னாலே, வேலை வணங்காமல் வேறென்ன வேலை நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே. நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, விழியாடும் நிழலோடு ஆடினானே, அன்று விழியாடும் நிழலோடு ஆடினானே. உன்னை சேரும் நின்றாடச் சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேர்ந்து நில்லடி, உன்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. மலையில் சந்தனம் மார்பினில் சுந்தம், மங்கையின் இதயமோ காலையின் சொந்தம். மலையில் சந்தனமோ மார்பில் குங்குமோ மங்கையன் இதயமோ
இல்லடி சேரும் நாள் பார்த்து சொல்லடி. உன்னை மனமடிக்க வேண்டும் என்ற காலத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்தது அறிய நான் திருமணத்திற்கு சம்மதமா? தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்றே அழைக்க வேண்டும். மனதில் சில லட்சியம் உண்டு, அதுவும் நிறைவேற வேண்டும். எல்லாம் நிறைவேறும், நினைத்தது நிறைவேறும். மேளவாத்தியம் முழங்கட்டும். இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து பெரியோர்களுக்கும், நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்திய குடும்பத்தார்களுக்கும், சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்து கொடுத்த ஸ்ரீ முருகன் கோயில்பட்டி அன்பண்ணார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் நன்றிகளந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானம் பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். ஊரவர்கள் எல்லோருமே ஞான தங்கமே அதுவரைய வாழ வேணும். பலமான சுவனப்பட்டை பாட வேணும். ரூபம் உலகு நித்திய மங்களம். ராஜாதி ராஜ தியாகராஜாதி ரூபமை ஸ்ரீராம ரூபம் உலகு நித்திய சுமகம். ஜெய மங்கள